ஹாய், இன்றைக்கி நம்ம ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிறிஸ்மஸ் வேறு வரப்போகுது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் அதோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு. இனிமேல் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்து சுகர் போட்டுக்கோங்க. அதை நம்ம இப்போ கேரமலைஸ் பண்ண போகிறோம். வாட்டர் எதுவும் ஊற்றக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலர் மாறணும், ப்ரௌன் கலர் ஆகணும். எந்தவித கட்டியும் இல்லாமல் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் ஒரு அரை கப் எடுத்துருந்தீங்கன்னா அரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டெப்பில் ரொம்ப பார்த்து கவனமாக இருக்கணும், தண்ணி மேலே படும். நல்லா கிண்டி விட்டு பாவு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஆரஞ்சு ஜூஸில் 1 ஹவர் சோக் பண்ணலாம். ஆனால் நம்ம இப்போ இமீடியட்டாக பண்ண போகிறதுனால ஒரு பேனில் ஆரஞ்சு ஜூஸு, டூட்டி ஃப்ரூட்டி, ரைசின்ஸு, ப்ளூபெரிஸு, கிரான்பெரிஸு எது வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டு வச்சுருங்க. ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அது நல்லா ஊறியிருக்கும். இப்போ பால், எண்ணெய், வெனிலா எசன்ஸு, பைனாப்பிள், கிரேப்ஸு, ஆரஞ்சு எந்த எசன்ஸ் வேணாலும் ஊற்றிக்கலாம். என்கிட்ட வெனிலா எசன்ஸ் தான் இருந்துச்சு, அதனால் ஊற்றிட்டேன். மைதா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்மெக், ஜாதிக்காய் அந்த பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், உப்பு எல்லாம் போட்டு ஜலிச்சு எடுத்துகிட்டு கேரமலைஸ் பண்ண சுகரை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு ஜூஸில் சோக் பண்ணோம்ல, அதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். அப்போ ஆல்மண்டு ஏதாவது நட்ஸ் வேணும்னாலும் எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் ஓடிஜியில் தான் பேக் பண்ண போகிறேன். குக்கரில் பண்ணோன்னா எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க. தூக்கி வைக்க ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த டின்னை வச்சு ஒரு 35 to 45 மினிட்ஸ் பேக் பண்ணலாம். விசில் போடக்கூடாது, கேஸ்கெட் போடக்கூடாது. வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 500 கிராம் கிட்ட கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மேலே ட்ரை ஆகாமல் இருக்க கீயோ இல்லை பட்டரோ மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணுங்கள். கட் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக சாஃப்டாக ஸ்பான்ஜியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.